Hi guys, welcome to our channel Look Like Dental. Today we are going to discuss about pneumothorax. Pneumo means air, thorax na வந்து chest, அதாவது ஏர் இந்த செஸ்ட் அதுதான் வந்து நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஏர் வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம லங்குக்கும் நம்மளுடைய செஸ்ட் வாலுக்கும் ஒரு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ப்ளூரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் ப்ளூரல் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து ஏர் ஃபில் ஆகியிருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இங்கே இருக்கிறது தான் வந்து இந்த ப்ளூரல் ஸ்பேஸு. இதில் வந்து இது எங்கே இருக்குன்னா, பெரல்டல் ப்ளூராவுக்கும் இந்த விசிரல் ப்ளூராவுக்கும் நடுவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பெரட்டல் ப்ளூரா வந்து செஸ்ட் வாலோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த விசிரல் ப்ளூரா வந்து லங்கோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். பேசிக்காக இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு லூப்ரிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எதனாலனா இப்போ லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த டைமில் ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட் வந்து மெயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெயின் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து மசில் டென்ஷன் ஆஃப் த டயாஃப்ரம் அண்டு செஸ்ட் வால். இது என்ன பண்ணுன்னா, தொராசிக் கேவிட்டியை வந்து அவுட்வேர்டாக வந்து மூவ் பண்ணும். இன்னொன்று வந்து எலாஸ்டிக் ரீகாயில் ஆஃப் த லங் விச் ட்ரை டு புல் த லங் இன்வர்ட். அதாவது எலாஸ்டிக் ரீகாயில் கெப்பாசிட்டி வந்து லங் இருக்குது. இது என்ன பண்ணும், லங்கை வந்து இன்வர்டாக வந்து மூவ் பண்ண வைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈச் அதர் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு வேக்கம் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? இப்போது இதோட ரிசல்ட்னால நமக்கு ப்ளூரல் ஃபேஸில் வந்து -5 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் அந்த ப்ரெஷரும், இதுவே தொராசிக் கேவிட்டி லங்லையும் பார்க்கும்போது 0 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் அந்த அளவுக்கான ப்ரெஷரும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போது இதுவே வந்து நியூமோதொராக்ஸ் கண்டிஷனில் பார்க்கும்போது இப்போ வந்து ப்ளூரல் ஃபேஸோட சீல் அது வந்து பஞ்சர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஏர் வந்து மூவ்ஸ் இன் ஃப்ரம் அவுட் சைட், அதாவது வெளியிலேருந்து ஏர் வந்து உள்ளே வரும். ஓகேவா? இப்போது அப்போ என்ன ஆகும், ப்ரெஷரில் வந்து சேஞ்ச் இருக்கும். அதாவது இந்த 0 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் ப்ரெஷர் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து போயிடும். ஏன்னா நார்மலாக வந்து -5 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் தானே. இப்போ ஆல்ரெடி ப்ரெஷர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இப்போ 0 சென்டிமீட்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து ப்ளூரல் ஸ்பேஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், ரெண்டு ஆப்போசிங் ஃபோர்ஸஸுமே வந்து do not pull on each other. ஓகேவா? இப்போ இதனால் என்ன ஆகும், லங் வந்து இன்வர்டாக மூவ் ஆகும், செஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அவுட்வர்டாக வந்து மூவ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகிடுமா லங்கு. ஸோ அதனால் என்ன ஆகும், இப்போ கொலாப்ஸ்டு லங்காக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது கேஸஸ்லாம். அப்போ என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும், ஆக்சிஜனோட லெவல் வந்து டிக்ரீஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இதில் நியூமோதொராக்ஸ் என்ன ஆகும்னா, நியூமோதொராக்ஸோட சீல் வந்து பஞ்சர் ஆகிடும். அதனால என்ன ஆகும், ஏர் வந்து வெளியிலேருந்து ஏர் வந்து உள்ளே வருது. அதனால் என்ன நடக்கும், ப்ளூரல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அதாவது மைனஸ் ப்ரெஷரில் இருந்தது வந்து 0 ப்ரெஷருக்கு வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ ரெண்டு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து ஒழுங்காக ஆக்ட் ஆகாது. அதனால வந்து என்ன ஆகும்னா வந்து லங் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ லங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பர் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்காது, ஆக்சிஜனோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடும், கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிடும். இப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து நியூமோதொராக்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ். இது வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா, புல்லேனா வந்து ஒரு லார்ஜ் ஏர் பேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லங்கோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும். இப்போது இந்த புல்லே வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ ஆல்வியோலையில் வந்து ஒரு டைனி பிரேக் வந்து நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஏர் வந்து ஆல்வியோலையிலேருந்து வெளியே வந்துடுது, சரௌண்டிங் டிஷ்யூக்கு வந்து வந்துடுது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் ஆல்வியோலை வந்து தானாகவே ஹீல் ஆகிடும். ஒருவேளை இது ஹீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு புல்லேவாக ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த புல்லே வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகும் விசிரல் ப்ளூரால். ஏன்னா விசிரல் ப்ளூரால் தான் வந்து லங் அட்டாச் ஆகிருக்கு, லங்கில் தான் வந்து விசிரல் ப்ளூரா வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், அதில் வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும். அப்போ ஏர் வந்து இன்சைட்லேருந்து, அதாவது ஏர்வேலேருந்து வெளியே வந்துடும் ப்ளூரல் ஸ்பேஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நியூமோதொராக்ஸ் கண்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரொமாட்டிக் நியூமோதொராக்ஸ். அது வந்து எக்ஸாம்பிள் கன் ஷாட்டு, இந்த மாதிரி கத்தி வச்சு நைஃப் வச்சு குத்துறது, இந்த கண்டிஷன்லலாம். இப்போ என்ன ஆகும், பெரட்டல் ப்ளூரா வந்து டேமேஜ் ஆகிடுமா. அப்போ ஏர் வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துடும். அப்போ ப்ளூரல் ஸ்பேஸில் வந்து ஏர் உள்ளே வரதுனால என்ன ஆகும், அங்கே ஒரு நியூமோதொராக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது
இந்த நம்ம ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ், செகண்டரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது பிரைமரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ்னால் அண்டர்லையிங் லங் கண்டிஷன் இல்லாமலே வந்து நமக்கு நியூமோதொராக்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதான் பிரைமரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து அவங்களோட ப்ரீத்தை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்மளோட இன்டர்னல் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனால் வந்து நியூமோதொராக்ஸ் வரும். இதுதான் வந்து பிரைமரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே செகண்டரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ்னால் வந்து அண்டர்லைங் லங் டிசீஸ்னால வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஃபைசீமா, லங் கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், மார்ஃபன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு நியூமோதொராசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதுதான் வந்து செகண்டரி ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டென்ஷன் நியூமோதொராக்ஸ். டென்ஷன் நியூமோதொராக்ஸ்னால் இது வந்து நார்மலாக நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் ட்ரோமாட்டிக் நியூமோதொராக்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் ஆகும். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு ஒன் வே பாத்தை தான் கிரியேட் பண்ணும். அதாவது ஒன்ஸ் ஏர் உள்ளே வந்துச்சுன்னா ஏர் வந்து என்டர் ஆக மட்டும் தான் முடியும். பட் அது வெளியே போகிறதுக்கான வழி வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், உள்ளே வந்து ப்ரெஷர் வந்து இன்பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். லைக் ஹார்ட்டு ஒரு லோபில் வந்து நியூமோதொராக்ஸ் இருந்துச்சுன்னா லங்கில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லங்கை வந்து அப்படியே வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நாங்கள் நார்மல் ஃபங்க்ஷனிங் வந்து நடக்காது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ட்ரக்கியாவெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ சிம்டம்ஸ் பார்க்கும்போது டிஸ்னியாக இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் த பிரெத்து, செஸ்ட் பெயின், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும். சயின்ஸுன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்குறோம், ஸ்டெத்தை வச்சு பண்ணி பார்க்குறோன்னா நார்மல் ப்ரீத் சவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்கஷன் வந்து டேப் பண்ணி பார்க்கும்போது ஹை ரெசனன்ஸ் வந்து இருக்கும். இது ரெண்டுமே எதனால் நடக்கும்னா டியூ டு எக்ஸ்ட்ரா ஏர் இன் த ப்ளூரல் ஃபேஸ். இந்த கண்டிஷனால தான் வந்து ஆஸ்கல்டேஷனில் நமக்கு வந்து நார்மல் ப்ரீத் சவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. பர்கஷனில் வந்து ஹை ரெசனன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பேசிக்காக எக்ஸ்ரே தான் எடுத்து பார்ப்பாங்க. டயக்னோசிஸ், அதாவது இதில் பார்க்கும்போது கொலாப்ஸ்டு லங் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அதோட அவுட்லைன் வந்து கொலாப்ஸ்டு லங் ஆஃப் அதோட அவுட்லைன் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து லங் டிஷ்யூ வந்து மோஸ்ட்டாக வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். பட் ஏர் இந்த ப்ளூரல் ஃபேஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது டென்ஷன் நியூமோதொராக்ஸாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ட்ரக்கியா வந்து இருக்கும். அதாவது ட்ரக்கியா அவே ஃப்ரம் தி அஃபெக்டட் சைட். அஃபெக்டட் சைட்லேருந்து நார்மலாக இருக்க சைடுக்கு வந்து ட்ரக்கியா வந்து டீவியேட் ஆகிருக்கும். இது வந்து ட்ரக்கியல் டீவியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நியூமோதொராக்ஸ் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இப்போ வந்து ஸ்பான்டேனியஸ் நியூமோதொராக்ஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை, அது தானாகவே ஹீல் ஆகிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. இதுவே லார்ஜ் நியூமோதொராக்ஸாக இருக்குது, சிவியர் சிம்டம்ஸ் இருக்குது, ஒருவேளை டென்ஷன் நியூமோதொராக்ஸாக இருக்குன்னா அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம ஏரை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு நீடிலோ செஸ்ட் டியூபையோ வச்சு இன்சர்ட் பண்ணோன்னா அப்போ அந்த ஸ்பேஸில் வந்து அந்த வழியாக வந்து ஏரெல்லாம் வந்து உள்ளே இருக்க ஏர்லாம் வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நியூமோதொராக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.